வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? வாங்க, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டுது. நாங்கள் இன்றைக்கு தோட்டத்திலிருந்து காய்கறிகள் எடுத்து சமைக்க போகிறோம். வாங்க, நாங்கள் தோட்டத்தை முதல் பார்ப்போம் ஒரு குட்டியாக. நான் விரைவில் தோட்ட காணொளி போடுறதுக்கு இருக்கிறேன். இந்த வருடம் பார்த்திங்கன்னா 5ஆம் மாதம் வரையும் நல்ல விண்டர் குளிராக இருந்தபடியாக தோட்டத்தில் எங்களோட ஊர் மரக்கறியெல்லாம் வச்சு செத்து போய் நான் திரும்பவும் கண்டுகள் வாங்கக்கூடிய அளவுக்கு போயிட்டுது. இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அது சிவப்பு மிளகாயாக போயிட்டுது. மகன் ஆயிரம் மரக்கறி வளமையாக நாங்கள் வெளியே சமைக்க வலிக்கிட்டால் எல்லோரும் வந்துடுவோம். சமைக்கிறதுக்கு எல்லோரும் வலிக்கிட்டு வந்துடுவார்கள். வெளியே சமைக்கிறண்டா மட்டும் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ பார்த்திங்கன்னா போஞ்சிக்காய் 1000 தோட்டத்திலிருந்து போஞ்சிக்காய் ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது. இந்த வருடம் பரவாயில்லை. போஞ்சிக்காய் நிறைய காய்கள் இருந்தாலும் எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நாங்கள் இப்போ எடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைக்கிறது நல்ல வண்டபடியாக. இப்போ நாங்கள் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நூக்கல் கிழங்கு அல்லது ராபு கிழங்குன்னு சொல்கிறது. நீங்களும் இந்த கிழங்குக்கு என்ன பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நாங்கள் இப்போ எடுக்கிறோம் சமைக்கிறதுக்காக. பாருங்கள், நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு இந்த கிழங்கு. அப்பாவும் மகனும் உப்பாங்கால பக்கம் நின்று கரட் தேடுகிறார்கள் ஒரு சம்பல் போடுறதுக்காக. கரட் சம்பல் வீடியோ ஏற்கனவே இருக்குது, அதில் நான் அதை விரிவாக காட்டையில். கரட் சம்பளும் மீன் குழம்பும் வீடியோவும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். என்ற ஸ்டைலில் ஏற்கனவே வச்சுருக்கிறேன் ஒரு மீன் குழம்பும், அதையும் தரேன். பாருங்கள், எடுத்துலாம் மரக்கையெல்லாம் எடுத்தாச்சுது. இப்போ நான் கலவாய் மீன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சமைக்கிறதுக்காக. மீன் குழம்புக்கு நாங்கள் இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போடுகிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவு நீங்கள் போடுங்க. நான் 2 சாப்பாட்டு கரண்டியாக 2 போடுகிறேன். அதே நேரம் உப்பு, மற்றது புளிக்கரைசல். கூட புளிக்கேற்றமே நீங்கள் கரைச்சி போடலாம். திக்காக வேணுமெண்டா நல்லா திக்காக கரைச்சி போடலாம். கொஞ்சம் குழம்பாக வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணியாக கரைக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பாக வைக்கிறதுக்காக வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கு முட்டு சாப்பிடைக்க, இப்படி சாப்பிடைக்க. அதை கொஞ்சம் ஊற விட்டுட்டு நாங்கள் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வளமாக போல் எண்ணெயை விட்டு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகும். இப்போ எண்ணெயை விட்டாச்சுது. கடுகு போடுறேன். மகன் தான் போடுறேன்னு சொல்லி நிற்கிறார். இப்போ தேவையான அளவு வெங்காயம், உள்ளி, இஞ்சி எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறோம். கடுகு போட்டு பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு அதில் வெங்காயத்தை, உள்ளி, இஞ்சி, மற்றது கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு வதங்க விடுவோம். இப்படி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலராக கொஞ்சம் கருப்பாக போயிட்டு நாங்கள் அங்கே பக்கம் வேலையாக இருக்க இருந்தாலும் பரவாயில்லை. வெளியே சமைக்க தெரியும் தானே. அங்கே இந்தியான்னு ஒரு புறாக்காய் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வாரக்குள்ளே லைட்டாக கருப்பாக போயிட்டுது. இதை அப்படியே மூடி அவிய விட வேண்டியதுதான். இப்போ முக்கால்வாசி அவிஞ்சு கொண்டிருக்கிற நேரம் தக்காளி பழம் 1 அல்லது 1.5 வெட்டி போட்டு தக்காளி பழத்தை இப்படி சமைச்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்குது. மீன் குழம்புக்கு எடுத்து சாப்பிடைக்க அந்த மீன் குழம்போட அந்த குழம்பும் அந்த தக்காளி பழத்தையும் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். வதக்கி எல்லாம் முடியாமல் இப்படி சமைச்சு பாருங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி சுவையில் சமைச்சு பாருங்க. இப்போ மீன் குழம்பு நாங்கள் சமைச்சிட்டோம். இனி மிச்ச மரக்கறியில் சமைக்கிறதுக்கு ரெடி ஆக்குறோம். நான் சட்டி கேஸ் அடுப்பில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பசி எல்லாருக்கும் வெளியே நின்று சமைச்சு கொண்டிக்க டைம் ஆகிட்டுது. அதில் நாங்கள் அங்கே ஒரு குட்டி கேஸ் அடுப்பெடுத்து இப்போ சின்ன சீரகமும் மிளகும் போட்டு இடிக்கிறேன் போஞ்சிக்காய் சமைக்கிறதுக்காக. அளவு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி தேக்கரண்டி அளவு சின்ன சீரகம் எடுத்திங்கன்னா ஒரு அரை கரண்டி அளவு மிளகு எடுத்து இடிக்கலாம். இப்போ நான் போஞ்சிக்காயை போடுறேன். மற்றது வெங்காயம், நீங்கள் மிளகாயை உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட போடுங்க. சின்னாக்களும் சாப்பிட்றபடியாக குறைவாக போட்டுக்கிறோம். மற்ற உள்ளி போட்டுக்கிறேன். மற்றது இடித்து வச்ச சின்ன சீரகம் மிளகும் போட்டு மஞ்சள் தூள், மற்ற அதுக்கு பெருஞ்சீரகம், வெந்தயம், மற்றது மஞ்சள் தூள், உப்பு நீங்கள் உப்பு போடணும். நான் போட மறந்து போனேன். மற்ற எண்ணெயும் விட்டு
நாங்கள் வந்து சட்டியில் அடுப்பில் வச்சு கருவேப்பிலையும் போட்டு அதை வந்து அப்படியே வதக்குவோம். முக்கியமானது என்னென்னா கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கொள்ளணும், இதை இல்லாட்டி டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ அவியறதுக்காக எண்ணெய் வந்து இல்லாமல் போன நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு அவிய விட்டிங்கன்னா, இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு இல்லை, அதோட உப்பையும் போட்டு இது வந்து காய் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கா நல்லா அவிஞ்சிட்டுது. இப்படி சமைச்சு பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். கலர் மாறாமல் வந்து மரக்கறியை சமைச்சிங்கண்டா அதில் வந்து சுவையும் இருக்கும், அதே நேரம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்களை வந்து அப்படியே இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பாலை விட்டு ஒரு அரை நிமிஷம் கொதிக்க விட்டால் காணும், நிறைய நேரம் கொதிக்க தேவையில்லை. தேங்காய் பால் விட்ட பிறகு இந்த பக்கம் ரெண்டும் ரெடி ஆகிக்கொண்டிருக்கு பாருங்கள். நாங்கள் வந்து வெளியில் எப்படி இருந்து சமைக்கிறோம்ன்ற ஒரு காட்டுறோம் உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா அந்த மரக்குத்தி வந்து எங்களோட கிரில் போடுற இடத்துல இருந்தால் உருட்டி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து போஞ்சிக்காய் ரெடி ஆகிட்டுது, மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு பாருங்க, அந்த கிழங்கை வந்து எடுத்தோம். அதை நான் திரும்பவும் காட்டுறேன்டா என்ன சமைக்கிறோம்னு சொல்லி அதில் நான் வடிவாக காட்டாமல் விட்டுட்டேன். அதுக்காக கிழங்கை நான் இதில் ஒருக்கா காட்டுறேன். கிழங்கை வந்து இந்த கரட் சீவராக பெரிய கண்ணால் சீவி அதுக்கு தேவையான அளவு வளமாக போட கடுகு பெருஞ்சீரகம் போடுறேன், வெந்தயம் போட இல்லை. இது வந்து பொரியல் என்று சொல்லலாம், அல்லது சுண்டல் அல்லது வேறை என்று சொல்லலாம். அதில் சுவையாக இருந்தது, சமைச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி. இப்போ அதுக்கு தேவையான அளவு மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலாம் போட்டு இதை கொஞ்சம் வதக்க விட்டுட்டு அந்த கரட் சீவரால் சீவின அந்த கிழங்கையும் விட்டு எண்ணெய் கொஞ்சம் காணாதுன்னு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இப்போ நாங்கள் அந்த சீவின கிழங்கையும் போட்டு அதையும் வதக்குவோம். அதோட இப்போ உப்பும் போட்டு மஞ்சள் தூளையும் உப்பையே போட்டால் தான் நல்லது. ரெண்டா உப்பு போட்டால் டக்கண்டு அவியும். இப்போ தேவையான அளவு மஞ்சளும் போட்டு உப்பும் போட்டு அதையும் வதக்குவோம். அந்த கீரையை வந்து நான் வந்து வெட்டி வச்சுருந்தேன், கீரை வெட்டைக்கு உங்களுக்கு காட்டையில் மரக்கறியெல்லாம் வெட்டுறதை காட்டி கொண்டு தான் இன்னும் டைம் ஆயிருமன்றக்காக இருக்கையில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்குது பாருங்கள். உப்பு கொஞ்சம் காணாது, நான் திரும்பவும் உப்பு போடுகிறேன். உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனை தானே, உப்பை பார்த்தாலும் உப்பு மறந்து போயிடுவேன் போடுறதுக்காக. இப்போ நான் வந்து அதை வெட்டி வச்ச கீரையும் அதோட போட்டு கடைசியாக தான் போட்டு அதை வந்து கிளற வேணும். என்னென்னு சொன்னால் முதலே போட்டால் அதில் கலரும் மாறி அதில் டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும். இதையும் பாருங்கள், அப்படியே பச்சையாகவே சமைச்சு எடுக்க வேணும். ஆனால் கீரை அவிஞ்சிருக்கணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. பாருங்க, இப்போ வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. கீரையும் கலரை பாருங்கள் பச்சையாக இருக்குது, ஆனால் அவிஞ்சிட்டுது. சாப்பிட்டு பார்த்தாச்சுது. இப்போ தேவையான அளவு தேங்காய் பூவையும் போட்டு அதையும் அப்படியே கிளறி எடுப்போம். கரட் சம்பல் வந்து ஏற்கனவே நான் வந்து கரட் சம்பல் வந்து போட்டு அந்த வீடியோ வந்து இதில் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் நான் வந்து கரட் சம்பளை வந்து உங்களுக்கு காட்டையில் வேணுமெண்டா உங்களுக்கு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன். இந்த பக்கம் கரட் சீவரால் சீவி கொண்டு இருக்கிறோம் பாருங்கோ. போஞ்சிக்காய்க்கு நாங்கள் வந்து தேசி புளி விடுகிறோம். கூட பால் குழம்புகளுக்கு பார்த்திங்கன்னா தேசி புளி, அதாவது லெமன் ஜூஸ் விட்டால் சுவையாக இருக்கும். மீன் குழம்பும் நான் ஒரு வேறு ஸ்டைலில் வச்சுருப்பேன். அந்த மீன் குழம்போட லிங்கையும் உங்களுக்கு கரட் சம்பளையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் தாரேன். நீங்கள் வந்து அதையும் பார்த்துட்டு உங்களோட கருத்தில் சொல்லுங்க. பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டுது. யாருக்கு பசியாக இருக்குது எல்லோரும் வரலாம் சாப்பிட்றதுக்கு. உண்மையாகவே இந்த கரட் பார்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருந்தது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது. தோட்டத்தில் இருந்து எடுத்து சமைச்சதாக இருக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். வந்து சிவப்பு குத்தரிசி வந்து சமைச்சிருக்கிறோம். இந்த கரட் சம்பல், அடுத்ததாக நாங்கள் போஞ்சி பிரட்டல் அல்லது போஞ்சி வெள்ளைக்கறி எதனாலும் சொல்லலாம். பால் குழம்பு கொஞ்சம் பிரட்டலாக போயிட்டுது.
மற்றது கீரையை வந்து நிறைய வச்சு சாப்பிட்டோம். என்னடா மத்தியானத்துக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும்னு ஒரு கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீரை வந்திருந்தது. மற்றது மீன் குழம்பு, மீன் போடுறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா என்னுடைய காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். விரைவில் என்னுடைய தோட்ட காணொலி வர இருக்கிறது. பார்த்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பயணிப்போம் ஒன்றாக. உங்களுக்கு விருப்பமான காணொலி என்னென்று சொல்லுங்க. நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறபடியாக வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது. வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வராமல் இடையிடையில் வருது. அது கொஞ்சம் மன்னிக்கவும். இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு லீவ் பண்ணபடியாக அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வீடியோக்கள் எடிட் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மீண்டும் நாங்கள் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.